Hello friends, welcome to today's Samayal. இன்னைக்கு நம்ம டுடே சமையல்ல ரொம்ப சிம்பிளா டேஸ்டியான குயிக்கா செய்யக்கூடிய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. அதாவது மணக்க சுவையான மிளகு சாதம் கூடவே அதற்கு ஒரு பக்காவான காலிஃப்ளவர் மசாலா. இது ரெண்டுத்தினுடைய கோம்போவும் அவ்வளோ அட்டகாசமா இருக்கும். ஈஸியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாவும் இருக்கும். நல்ல ஒரு டேஸ்டியா செய்து கொடுத்த ஒரு திருப்தியும் இருக்கும். இது இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம காலிஃப்ளவர் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இதில் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி, அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்குங்க. தண்ணி லைட்டாக அப்படியே சூடேறட்டும். அதாவது கொதி வர சமயம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பதம். இப்போ இதில் நம்ம அந்த காலிஃப்ளவரை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும், ரொம்ப நேரம் விடாதீங்க. ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. காலிஃப்ளவரில் அந்த பூச்சி அந்த மாதிரி இருக்கும்ல, அது போகணுன்றதுக்காக. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி செய்யும்போது காலிஃப்ளவருக்கே ஒரு ஸ்மெல் ஒன்று வரும்ல, அது சில சமயங்களில் குழந்தைங்களுக்கு பிடிக்காது. இந்த மாதிரி பண்ணும்போது அந்த ஸ்மெல் வராது. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த தண்ணியை வடிகட்டிட்டு அந்த காலிஃப்ளவரை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துங்க. கூடவே அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 2 பச்சை மிளகாய், பொடிசாக கட் பண்ண ஒரு வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள். இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இந்த மாதிரி வந்த பிறகு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அதையும் நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுக்குங்க. அடுத்ததாக 2 மீடியம் சைஸ் தக்காளி பழம் எடுத்துருக்கேன். நல்லா பொடிசாக கட் பண்ணிட்டு எடுத்துருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு முறை மட்டும் இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. அடுத்தது நம்ம தண்ணியெல்லாம் வடித்து வச்சுருக்கோம்ல, அந்த காலிஃப்ளவர், அதையும் இது கூட சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு தண்ணிலாம் எதுவும் சேர்க்காதீங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ இதை மூடி வச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் இல்லை 3 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. இடையில எடுத்து ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். காலிஃப்ளவர்லேருந்து நல்ல நீர் விட்டுருக்கு பாருங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் தனியா பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, அரை டீஸ்பூன் சீரகப்பொடி, 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா பொடி. மேக்ஸிமம் சிக்கன் மசாலா பொடி பயன்படுத்துங்க. நல்ல மணக்க வாசனையாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். சப்போஸ் சிக்கன் மசாலா பொடி இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் கரம் மசாலா பொடி அரை டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துங்க. ரொம்ப நிறைய சேர்த்துடக்கூடாது. ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு இதை இப்போ மூடி வச்சிடலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. இடையில எடுத்து ஒரு முறை கலந்து மட்டும் விட்டுக்குங்க. இப்போ பாருங்கள், நல்ல ஒரு வாசனை வந்திருக்கு. அந்த காலிஃப்ளவர் சூப்பராக வெந்து வந்திருக்கு. கொஞ்சம் கூட உங்களுக்கு அந்த காலிஃப்ளவருடைய ஸ்மெல் எதுவுமே வராது. நல்லா சூப்பராக இருக்கும், நல்ல டேஸ்டியாக இருக்கும். ஒரு கறி சாப்பிட்ற ஒரு ஃபீல் இருக்கும். ஆக்சுவலாக இதை சாப்பிடும்போது கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் தூவிட்டு இறக்குனீங்கன்னா அவ்வளோதான். நல்லா மணக்க காலிஃப்ளவர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததான் ரொம்ப குயிக்காக ஈஸியாக செய்யக்கூடிய மிளகு சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு கடாயில் 2லேருந்து 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்குங்க. 2 வரமிளகா, 2 பச்சை மிளகாவை கீறி விட்டுட்டு சேர்த்துக்குங்க. கூடவே ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நல்ல பொடிசாக ஷார்ப்பாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 5 பல்லு பூண்டு, நல்ல பெரிய பல்லு பூண்டை நல்ல பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட ஆரம்பிச்சிடுங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயம் அந்த பூண்டு நல்லா சிவந்து வரணும். அந்த அளவுக்கு இதை நம்ம வதக்கணும். அப்போ தான் அந்த சாதத்தினுடைய சுவை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வதங்கி வந்த பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள், நீல வாக்கில் நல்லா ஷார்ப்பாக கட் பண்ண குடைமிளகாய் ஒரு பாதி போல் சேர்க்குறேன். இது சேர்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். அதுக்காக தான் சேர்த்துட்டு அதையும் ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுக்குங்க. குடைமிளகாய் ஈஸியாக வதங்கி வந்துடும். கொஞ்சம் நேரத்துக்கு இந்த மாதிரி வதங்கின பிறகு 2 கப் அளவுக்கு பாஸ்மதி சாதம் எடுத்திருக்கேன். இந்த சாதம் நல்லா ஆறிட்டு உதிரியாக இருக்குது. நார்மல் அரிசி கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சேர்த்துக்கலாம். கூடவே இதற்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் மிளகு பொடி, ஒரு 20 போல் முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன். கடைசியாக சேர்த்திங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இதுவும் ஆப்ஷனல் தான். நீங்கள் இதற்கு பதிலாக வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் நெய் சேர்க்குறேன். இதுவும் ஆப்ஷனல். சேர்த்திங்கன்னா மணக்க சூப்பராக இருக்கும். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் தூவிட்டு ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டிங்கன்னா அவ்வளோதான். மணக்க சுவையான மிளகு சாதம் ரெடி ஆயிடுச்சு.
முக்கியமாக இது மழை காலங்களில் பனி காலங்களில் சாப்பிட்றது அவ்வளோ நல்லது. நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஃபில்ஃபில்லாகவும் இருக்கும், ஆரோக்கியமானதாகவும் இருக்கும். அவ்வளோதான், நம்மளுடைய குயிக்கான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப ஈஸியான டேஸ்டியான குயிக்கான ஒரு கோம்போ ரெசிபி இது. உங்கள் வீட்டில் நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டுத்தினுடைய காம்பினேஷனும் செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.